அன்புடையீர், கூடு போன்ற வீட்டில் குருவி போல வாழ்ந்தாலும் காட்டினிலே ஏற்படுத்தி காலமெல்லாம் உழுது உழைத்து தன்னை காக்கின்ற அப்பா, உண்ண உணவும் உறங்க வீடும் இல்லை என்றாலும் அன்பு நெஞ்சத்தால் அரவணைத்து நம்மை பாதுகாக்கிற தாய், எங்களின் நாடு இந்திய நாடு, அகிம்சை போர்நிலை விடுதலை பெற்ற நாடு, எவருக்கும் அடிமையில்லை, கல்வியும் ஞானமும் அள்ள அள்ள குறையாது, தனக்கு அறிவின் சிகரம் தொட துணை நின்ற இந்த பாரத தேசம், இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மாணவனாக என்ன கைமாறு செய்ய முடியும் என்று மகள் வழி பேத்தி ஒருவள் கேட்க, அவளது தாயின் தந்தையோ மகிழ்வோடு பதில் உரைக்கின்றார். எக்கேள்வி எத்தகையதானும் பதில் தேட வேண்டியதில்லை. வள்ளுவர் வாய்மொழியில் வசப்படாத வார்த்தைகள் தான் உண்டோ? வள்ளுவம் என்பது வற்றாத ஊற்று, வளையாத பெரும் நதி, கருத்தூன்றி கற்றவர்கள் ஆக்காத நூலில்லை, ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை. இந்த ஜெகத்தினுக்கே புரட்டி போட்ட வாழ்வியல் அறநெறியை வழங்கிய நூல் அல்லவா? அத்தகைய வள்ளுவர் சொன்னதை செய்தாலே போதும், மிகச் சரியான பாதையை காட்டியிருக்கிறார். குறள் 68. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தும் மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. கல்வி கேள்வி ஞானம் இவற்றில் தம் மக்கள் அவையத்தும் முந்தி இருப்பது கண்டு அளவில்லாத ஆனந்தம் அடைகின்றவர்கள் பெற்றோர்கள். பூமித்தாயின் புதல்வன் ஒருவன் ஆன்று அவிந்து அடங்கிய அறிவின் ஊற்றாய் திறன்களை வளர்த்து சிந்தனைகளை தூண்டி மனித குலத்தின் மாண்புகளை உயர்த்துகின்ற பணியினை செவ்வினை செய்வானாகில் உலகில் உள்ள உயிருக்கெல்லாம் அதுவல்லவோ பேரின்பம் பயப்பதாக இருக்கும். இதைவிட மகன் ஒருவன் பெற்ற தாய் தந்தையருக்கு, ஏன் தான் பிறந்த பொன்னாட்டின் அரசவையிலேயே அரியன மொழிந்து அறிஞர்களை மகிழ்வித்து நீதி அரசருக்கே நெறிமுறை கூறி செங்கோல் உயர்த்தி செய்வானானில் அதைவிட சிறப்பு வேறொன்றும் இருக்கவே முடியாதல்லவா? 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலே ஒரு சம்பவம் அறிவு தேடும் இளைஞர் கூட்டத்திற்கு அற்புதமான ஒரு உதாரணம். வலிமையான தொண்டை நாடு, அங்கு வளமான குன்றத்தூரில் வேளாண் குலத்திலே சேக்கிழார் மரபிலே வழிவழியாக வந்தவர்கள், அறிவில் ஞானத்தில் சிறந்தோராய் அரண்மனையில் அரசனின் ஆலோசனைகளையெல்லாம் வழங்கி நல்லாட்சிக்கு துணைவர்களாக பணிபுரிந்து வந்தார்கள். ஒரு நாள் 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னன் தனது அரசவையிலே சிக்கலான 3 கேள்விகளை கேட்டார். மலையையும் கடல் நீரையும் சுமந்து நிற்பதோடு மனிதகுலம் விலங்கினம் என அனைத்தையும் காத்து நிற்கின்ற இந்த உலகை விட பெரியது எது? இந்த உலகை விட பெரியது எது என்பது என்னுடைய முதல் கேள்வி என்கிறார். வானுயர உயர்ந்து நிற்கின்ற விந்திய மலைத்தொடர், இதைவிட பெரியது ஏதேனும் உண்டோ? வான்முகன் தொட்டு நிற்கின்ற மலையை விட பெரியது ஏதேனும் உண்டா என்று 2வது கேள்வியாக கேட்கிறார். கண் பார்வை சென்று அடையும் தூரம் வரையிலும் பெரும் வெள்ளம் கூடி நிற்கின்ற நீல கடலை தெரிகிறதே, கடலினும் பெரியது ஏதேனும் உண்டோ? கடலினும் பெரியது எது என்று 3வது கேள்வியை கேட்கிறார். தன் கேள்விகளுக்கு பொருத்தமான பதிலை தனது அவையிலே யாரேனும் எடுத்து இயம்புவார்கள் என எதிர்பார்த்த சோழ மன்னன் ஒவ்வொருவர் முகத்தையும் கூர்ந்து நோக்கினார். யார் முகத்திலும் பதிலுக்கான அறிகுறி தென்படவே இல்லை. நல்லதொரு பதில் கிடைக்கவில்லை என ஏமாற்றம் அடைந்தவன், பொருத்தமான பதில்களை கூறுகிற திறமையானவர் எவரும் தன் சபையிலே இல்லை என்பதால் கோபம் கொண்ட மன்னருக்கு அடுத்து பதில் உரைக்கிறார். நாளை காலை மீண்டும் அவை கூடுகிற பொழுது உங்களிடமிருந்து சரியான பதிலை எதிர்பார்க்கிறேன். அப்படி பதில் கிடைக்கவில்லை எனில் முதன்மை தலைவர் உட்பட அனைவரும் பதவிகளை இழப்பீர்கள் என உத்தரவிட்ட மன்னர் விருட்டென்று எழுந்து வெளியே சென்று விடுகிறார். அரசவையில் அனைத்து அமைச்சர்களும் தலைமை அமைச்சரிடம் சரணடைந்தார்கள். தங்களது பதவிகளை தக்க வைக்கின்ற பணியை தங்களால் மட்டுமே செய்ய முடியும் என்று கெஞ்சினார்கள். எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்பதே அனைவருடைய கோரிக்கையாகவும் இருந்தது. ஆனால் தலைமை அமைச்சருக்கோ கண் சுழன்றது, கருத்தும் சுழன்றது, மண் சுழன்றது, மனமும் சுழன்றது, எண் சுழன்றது, இதயமும் சுழன்றது, விண் சுழன்றது. ஆனால் விடை மட்டும் விளங்கவே இல்லை. அன்று மாலை முழுவதும் முகமோ வாடி கிடக்கிறது, மனமோ சோர்ந்து போனது. இறைவனை வணங்குகிற எண்ணம் கூட அவருடைய மனதிலே உதிக்கவில்லை. உணவு என்ற ஒன்று உண்ண வேண்டும் என்று தோன்றவே இல்லை. அந்தி மாலை மயங்குகிற நேரம் சிவனை தரிசித்தார். நெற்றி நிறைய திருநீரை பூசி வெளியேறினார். பக்கத்தில் தான் திரு நாகேஸ்வரன் சன்னதி. ஈசனின் காலடியில் அமர்ந்து கண்களை மூடினார். நினைத்து நினைத்து வருந்துவதால் நிம்மதி தானாக வந்துவிடாது. எனினும் கண்களை மூடினார். திரு நாகேஸ்வரனை மனதிலே இருத்தினார்.
உலகெங்கும் பாவி நிற்கின்ற ஈசனே, உயிரினங்களை மருவி நிற்கின்ற மகாதேவனே, அளவும் இல்லாமல் அழிவும் இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆதிமூல ஈஸ்வரா, உன் பாதம் சரணடைந்தேனே என உருகினார். உணர்வுகளை இழக்க மயக்கத்திலே ஆழ்ந்தார். தலைமை ஞான குரு அரசரின் கேள்விகளுக்கு பதிலுரை தந்தாரா, இல்லை பதவியை இழந்தாரா, அவமானப்பட்டு நின்றாரா, இல்லை கௌரவத்தோடு தலைநிமிர்ந்து தன்னுடைய பாதையில் பயணம் போனாரா? அடுத்த பகுதி உங்களை அன்புடன் அழைக்கிறது. வாருங்கள், இரண்டாவது பகுதிக்காக அன்புடையீர். கற்பகநாதனின் கால் பிடித்து கண்ணீர் உருக வேண்டின் கைவிடுவாரா என்ன? முதல் ஜாம முடிவுறுகிற நேரம் தந்தையை காணவில்லையே என அவருடைய தலைமகன் அருண்மொழித்தேவன் தேடி வர வாடிய முகத்தின் காரணங்களை கேட்கிறான். அரசனின் கேள்விக்கான பதிலை யாம் கூறுவோம் என்று தந்தையை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுகிறான். அடுத்த நாள் அரசவைக்கு செல்ல சிறுவனின் தந்தை தயாராகும் முன் ஒரு ஓலைச்சுவடையை தந்தையின் கையிலே சமர்ப்பிக்கின்றான். அரசவை கூடுகிறது. காவலன் கட்டியம் கூற வருகை தந்த மன்னன் சிம்மாசனத்திலே அமர்கிறார். ஒவ்வொருடைய முகத்தையும் கூர்ந்து கவனிக்கிறான். தன் கேள்விக்கு பதில் கூற வல்லார் யார் என வினவுகின்றார். மன்னருக்கு வணங்கியவின் தலைமை குருவனுடைய குரல் கம்பீரமாக ஒலிக்கின்றது. உலகை விட பெரியது எது என்று கேட்டதற்கு இதோ என்னுடைய பதில். நேர்மையின் உறைவிடமாய் வாழ்ந்து வருகிற ஒருவர் பெரும் துன்பம் நேர்ந்து வேதனை நெருப்பிலே புழுவாய் துடிக்குங்கால் அறிமுகமே இல்லாத பிரிது ஒருவர் பிரதிபலன் பாராது உதவிட அவர் காப்பாற்றப்படுவாரேயானால் அந்த உதவி எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதனுடைய பயன் இந்த உலகை விட மிகப்பெரியது, யாராலும் அளந்து சொல்ல முடியாதது, அளவிடற்கு அரியதாகும். ஐயன் வள்ளுவனுடைய குரலே எனது பதிலுக்கு சான்றாகும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது, இது வள்ளுவனுடைய கூற்று. அவை புலவர்கள் வாயடைத்து அமைதி காத்தார்கள். மன்னரின் முகத்திலே ஒரு வினாடி ஆழ்ந்த சிந்தனையின் குறியீடு. அடுத்த நிமிடத்திலே மெல்லிய புன்னகையோடு நன்று நன்று குருவே நன்றி என கைதட்டினார். தனது அங்கீகாரத்தை அவைக்கு அறிவித்தார். தலைமை குரு இரண்டாவது கேள்விக்கான பதிலையும் விளம்பினார். தான் தோன்றித்தனமாக யாருக்கும் அடங்காத செருக்கோடு தலை கொழுத்து ஆட்டம் போடாமல் உற்றோர் பெரியோருக்கு பெற்றோர் உறவினர்களுக்கும் பேர் அறிஞர்களுடைய சபைகளிலும் அடங்கி நடப்பவனுடைய தோற்றம், அவனது சிந்தனை, செயல் இவற்றினுடைய காட்சி விண்ணிலும் உயர்ந்தது, கம்பீரமாக இருக்க வல்லது, பெரும் மலைகளை விட உயர்ந்தது, இந்த மண்ணுலகமே போற்றும் பெருமைக்குடையதாகும். நான்மறை ஞானியினுடைய குரலும் இதைத்தான் சொல்லுகிறது. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது, மலையினும் மானப்பெரிது என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னர் அங்கீகரிக்க அவையே கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அவையினுடைய முதன்மை புலவர் மூன்றாவது பதிலையும் தொடர்கிறார். கடலினும் பெரியது ஏதாகிலும் உண்டா என்று வினவினீர்கள். உண்டு மன்னரே, உண்டு. தான் தனது தனக்காக என எந்த பிரதிபலனும் பாராமல் பசிக்கு சோறு, உடல் நலம் பெற வேண்டி மருத்துவம், எதிர்கால நல்வாழ்வை பெற வேண்டி கல்வி, கேள்வி என்கின்ற ஞானம், யாரொருவர் அப்பளுக்கில்லாத அன்பின் வழி நின்று இத்தகைய உதவிகளை இந்த மக்களுக்கு செய்கின்றாரோ அவரதுடைய அன்பின் அளவு பெரும் கடலையும் விஞ்சக்கூடியது. அவரது அன்பிற்கு கரையே கிடையாது. தெய்வ புலவனுடைய கூற்று இதுதான். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலினும் பெரிது என்று கூறுகிறார். மன்னரின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் உரைத்த மகிழ்ச்சி அளவிடற்கரிதாயிற்று. இந்த பதிலுரைகளை அரசு பெட்டகத்திலே பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று விரும்பிய அரசர் ஓலைச்சுவடிகளை வாங்கி பார்க்கிறார். முத்து முத்தான அந்த கையெழுத்துக்களை கண்டு ஆச்சரியத்தோடு கேட்கிறார். யார் என்று வினவிய பொழுது தலைமை குரு சொல்லுகிறார், என்னுடைய முதல் மகன் 14 வயதான அருண்மொழி தேவர்தான். அப்படி அறிந்தவுடனே மன்னர் அடுத்த நிமிடமே மிக்க மரியாதையோடு அந்த அருண்மொழி தேவரை இந்த மண்டபத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகிறார். சின்ன வயதுடையோன், சிரித்த முகம் கொண்டவன், அமரரும் போற்றும் அடக்கம் காரணமாக மன்னரின் மனதிலே நம்பிக்கை நாயகனாக மாறுகிறார்.
அவையோர் அனைவரும் போற்றி வணங்குகின்ற பிரதம அமைச்சராக அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறது. மன்னரின் வேண்டுதலை ஏற்று 63 நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றை பெரிய புராணமாக எழுதி முடிக்கிறார். 4253 பாடல்கள் 12வது திருமறையாக எழுதி சைவ சித்தாந்தத்தை மானிட குலம் எங்கும் பரப்பினார். திரு நாகேஸ்வரம் கோயில் தமிழும் சைவ சித்தாந்தமும் வளர்க்கிற பெரும் புலவருடைய பெருமக்களின் அறிவியற் கூடமாக புகழ்பெற்றது. உத்தம சோழ பல்லவர் என்றும் சேக்கிழார் என்றும் புகழ்பெற்ற அருண்மொழி தேவரால் அவரை பெற்றோரும் பெருமகிழ்வு கொண்டார்கள். அவர் பிறந்த பொன்னாடும் பெருமையடைந்தது. அவரால் படைக்கப்பெற்ற பெரிய புராணம் சைவ சித்தாந்தத்தை வளர்த்ததால் பாரெங்கும் தமிழும் உயர்ந்தது, உலகமே உயர்வுற்றது. இந்த மண்ணில் பிறந்த ஒருவன் செலுத்துகின்ற நன்றி கடன் இதைவிட வேறொன்றும் உண்டோ என்று தாத்தா தன் பேத்திக்கு சொல்லுகின்ற பொழுது பேத்தியினுடைய முகம் தாமரை போல மலர்ந்தது. நன்றி, வணக்கம்.